நான் உங்களுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். என்ன, காலையில் முழிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் யாருக்காவது போய் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு உதவி பண்ணியிருக்கணும். நீங்கள் சம்மந்தமே இல்லாத நபர் இதை ஒரு வேலையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தொடர்ச்சியாக செய்ய முடியும். உண்மையாகவே இதுதான் இறைவன் உங்களுக்கு கொடுத்த வேலை. இந்த வேலையை விட்டுட்டு இப்போ எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கீங்க. உண்மையாகவே இறைவன் கொடுத்த இந்த வேலையை எப்போது தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, உருவம் இதே உருவத்தில் இருப்பீங்க, ஆனால் ஷைன் ஆகிருவீங்க. இதே முகம்தான் இருக்கும், ஆனால் பளிச்சுன்னு ஆகிடும். இதே கண்கள் தான் இருக்கும், ஆனால் பவர்ஃபுல் ஆகிடும். இதே வார்த்தைகள் தான் இருக்கும், ஆனால் அந்த வார்த்தைகளுடைய வலிமை ரொம்ப அதிகமாகிடும். வார்த்தையினுடைய அந்த சொல் திறமை ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். எப்படி நடக்கும்? இறை எந்த வேலையை உங்கள் உடலில் இருந்து செய்தால் மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும். இறை எப்போ அந்த வேலையை செய்யும்? 10வது டோருக்கு போனால் முதல்ல என்ன பண்ணணும்? 1 டோரு, 2வது டோரு, 3வது டோரு, 4வது டோரு, 5வது டோரு, 6வது டோரு, 7வது டோரு, 8வது டோரு, 9வது டோரு, 10வது டோரு. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 10வது டோரை பார்த்து மலைச்சு போய் நின்றாதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? மொதல் டோரை திறக்க ஆரம்பிச்சிருங்கன்றேன். திறக்குதா, திறக்கலையா, திறக்குமா, இந்த சாவி தானா, இதை போட்டால் நல்லது, இந்த கேள்விலாம் வேணாம். பயிற்சியை கையில் கொடுத்தாச்சு, எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்தாச்சு. அப்படியே வாழ ஆரம்பிச்சிருங்க. தான் நடக்கிறது. இதுதான் டோரை ஓப்பன் பண்ணுறது. நடந்துக்கிட்டே இருங்க. ஏதோ தப்பாக நடக்குது எங்கள் இந்த வாழ்க்கையில் போனால், அதெல்லாம் ஏமாற்ற வேலை. மாயை என்ன பண்ணும்? நிறையா வேணுங்கிறவனுக்கு நிறையா கொடுத்து ஏமாற்றும். ஒன்றுமே வேணான்றவனுக்கு நிறையா கொடுத்து ஏமாற்றும். எதுவுமே வேணான்றவனுக்கு நிறையா கொடுக்கும். எனக்கு இது மட்டும்தான் வேணுங்கிறவனுக்கு எதுவும் கொடுக்காம இருக்கும். ஆக மொத்தம் என்ன பண்ணும்? கொடுக்கறது எடுக்கிறது ரெண்டுமே மாயினுடைய வேலை தான். கிடைக்கும் போது சந்தோஷப்படக்கூடாது, கிடைக்காம இருக்கும்போது வருத்தப்படக்கூடாது.